مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله. لبيك اللهم لبيك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك والملك لا شريك لك. لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك والملك لا شريك لك. لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك والملك لا شريك لك. لا شريك لك. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான புனிதமும் அருளும் நிறைந்த நம்முடைய ஹஜ்ஜி உம்ரா ஜியாராவின் பயணம் எல்லா வகையான ஏற்பாடுகளும் நிறைவாகி நாம் புறப்படும் நிலை ஏற்படுத்தப்பட்டு அல்லாஹ் இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறான். அடுத்தடுத்து நடக்க இருக்கிற அத்தனையையும் அல்லாஹ் முழுமையாக்கி தந்தருள் பாலிப்பானாக. குறைவில்லாமல் உடல் ரீதியாக, மன ரீதியாக, வேறு எந்த ரூபத்திலும் தடையில்லாமல் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நமது நிறுவனத்தினுடைய மரியாதையும் கண்ணியமும் நிறைந்த நிறுவன தலைவர் பத்ருதீன் ஹாஜி அவர்கள், அன்பு நிறைந்த சகோதரர் மரியாதைக்குரிய திண்டுக்கல் பாபா சாஹிப் அவர்கள், எனக்கு முன்பு இங்கே அழகாக பேசி அமைந்திருக்கிற நம்முடைய நிறுவனத்தோடு ஹாஜிகளின் வழிகாட்டியாக இங்கே வருகை புரிந்திருக்கிற, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரர் ஹசரத் அவங்க கூத்தாநல்லூர்லேருந்து நான் கூட கேட்டேன், ஹசரத்து வந்தால் தான் பயணம் கூட அழகாக இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப இனிய முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, யார் எந்த கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறது பெரிய விஷயமாச்சு. அல்லாஹ் இன்னும் இந்த நிறுவனத்தை சார்ந்த எல்லோருக்கும் இன்னும் பல நிறுவன பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் நான் துவா செய்து துவக்குவேன். சங்கைமிக்க ஹாஜிகள், ஹாஜாக்கள், மற்ற அன்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் முதல்ல எல்லாரும் இனியும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிற, செய்ய ஆசை உள்ள எல்லாரும் நியத்து வையுங்கள். அல்லாஹ் நம்மை விரைவாக ஹஜ்ஜிக்கு அழைத்து செல்வானா. குடும்பத்தோடு, மக்களோடு, பேரன் பேத்திகளோடு இப்படி ஒரு நியத்து வைக்கலாம்.
மொத்தமாக போய் அந்த இடத்தை சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் யஜ்தபி இலைஹி மையஷா. அல்லாஹ் வான்மறையில் சொன்னான், அவன் நாடியவர்களை அவன் தேர்ந்தெடுப்பான். தேர்ந்தெடுக்குதல் நம்ம பேர்களை எல்லாம் இங்கே ஏதோ நிறுவனம் ஏற்பாடு செய்தாங்க, முந்தி வந்தவங்களுக்கு குறிக்கி கொடுத்தாங்க, இங்கே தாண்டி யாருக்கு என்று அல்லாஹ் முடிவு செய்தான், தேர்ந்தெடுத்தான். திருக்குரான் அழகாக சொன்னோம், அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுப்பான். அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற போது உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமிதம், ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் நன்றி கடன் ரப்போடு நாம் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு வாய்ப்பு இது. வாய்ப்புகளை அவன் வீடு தேடி கொண்டு தருவான், கதவுகளை தட்டி தருவான் என்கிறார்கள். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தேடி போகணும், நம்மை ஓட விட்டும் அல்லாஹ் அழகு பார்ப்பான். அது கிடைக்காம போயிடும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிற ஒரு பெரிய நசீப். இன்ஷா அல்லாஹ் இப்போது ஹதரத்து சொன்ன மாதிரி உம்ராவின் நமது பயணம் அது உண்மையிலேயே அழகாக தொடர்ந்து நாளை நம்ம போய் இறங்கி உம்ராவை நிறைவு செய்த பின்னால் மக்காவின் நாட்கள் ரொம்ப இனிமையான நாட்கள். ஹரம் உள்ளேயே இருக்கிறோம், தூரத்தில் இல்லை. நாம் ஹரம் ஷரீப் உள்ளேயே நாம் தங்கும் இடம் ஏற்பாடாயிருக்கிறது. நம்ம மேலிருந்து பார்த்தால் காபா, கீழே இறங்கினால் காபாவுனுடைய சுற்றளவு தான், அதனுடைய ஏரியா உள்ளேயே இருக்கிறோம். அதனால் தயவு செய்து யாரும் எந்த ஒரு அமலையும் ரூமில் உட்காந்துலாம் செய்யக்கூடாது, கீழே இறங்கிடும். ஒவ்வொரு அமலும் காபா உள்ளே போயிடும். அந்த காபாவினுடைய பாக்கியம் நிறைந்த இடம். எதை செய்தாலும் 1,00,000 ஞாபகம் வையுங்கள். ஒரு யாசின் காபா உள்ளே போய் ஓதுகிறோம், காபாவினுடைய அந்த புனித இடத்தில் 1,00,000 யாசின் ஓதிய மதிப்பு கிடைக்கிறது. ஒரு திருக்குரானை முடித்தால் 1,00,000 குரான் முடித்த நன்மை. அல்லாஹ் எல்லாருக்கும் குரானை ஓதி முடிக்க தௌஃபீக் செய்வானாக. ஒரு ஆசை, தேடுதல் என்ற வேட்கையோடு போகணும். சாலிஹீன்கள் ஹஜ்ஜுக்கு போகிற போது நிறைய அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற குறிக்கோளோடு, ஏன்னா ஒட்டுமொத்தமாக நன்மைகளை சேகரித்து கொள்கிற ஒரு இடம். நான் ஒரு ரக்காத்து தொழுதால் 1,00,000 ரக்காத்து என்கிறார்கள் நபிகள் நாயகம். நமக்கு பெரிய கிஃப்ட், நாளைக்கு நம்ம ஜும்மா ஹரமில் கிடைக்கிது. நாளை ஜும்மா ஹரமில் தொழ போகிறோம். 1,00,000 ஜும்மா தொழுத நன்மை ஹயாத்தில் எப்போ கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில் 1,00,000 ஜும்மா எப்போ கிடைக்கும்? இது ஏதோ மேலோட்டமான செய்தி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அங்கீகாரமான செய்தி. காபாவின் ஒரு தொழுகை 1,00,000 தொழுகை. அவன் நமக்கு ஒரு 3 ஜும்மா அல்லது 2 ஜும்மா ஹரம் ஷரீஃபில் கிடைக்கும் என்றால் எத்தனை பாக்கியம் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஜும்மாவை பொறுத்தவரையில் கொஞ்சம் முன்னதாக போயிடணும். இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு நம்ம விளக்கம் அங்கே வந்து. அப்போ ஜும்மாங்கிறது நமக்கு கிடைக்கிறது அங்கே முதல் ஜும்மா போன அன்னைக்கே கிடைக்கிறது. இப்படி நம்முடைய நேரங்கள் ஹரமில் செலவழிந்தால் அது பாக்கியமாகும். ஒரு சின்ன செலவாத்து கூட நம்ம அங்கே ஓதுனால் அது 1,00,000 ஒரு சுபஹானல்லாஹ் 1,00,000. இமாம் ஹஸ்ஸாலி எழுதுவார், தொழுகைக்கு மாத்திரமா அந்த கூலி? நீ கொடுக்கிற தர்மத்திலிருந்து நீ வாழ்கிற வாழ்க்கையின் ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் 1 ரியால் ஹரம் ஷரீஃபில் நீ கொடுத்தால் தானமாக 1,00,000 ரியாலாக அல்லாஹ் எழுதுகிறான். அப்படி ஒரு பெரிய அருள் நிறைந்து கூலிகளை குட்டி குவிக்கிற, நன்மையை மொத்தமாக சம்பாதிக்கிற ஒரு இடம். தயவுசெய்து அங்கே போய் அந்த நேரங்களை வீணாக்குவதோ, அதிக நேரம் எங்கேயாவது நம்ம சுற்றி கொண்டு ரூம்புகளில் தங்கி கொண்டு இருப்பதை காட்டிலும் 5 வக்தும் காபா உள்ள இமாம் ஜமாத்துக்கு போயிடணும். பெண்களுக்கும் காபா உள்ளேயே அனுமதி இருக்கிறது. பெண்கள் ஜமாத் அங்கே அந்த ஹரம் ஷரீஃபுடைய ஜமாத்தில் பெண்கள் தொழுகிறோம். அது இன்ஷா அல்லாஹ் அங்கே தொழுகையை நம்ம பேணுகிறோம். தஹஜ்ஜத்தை ஹரமில் போய் தொழுகிற ஒரு வாய்ப்பு. அதே போல் தவாஃப் அதிகமாக செய்யுங்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தவாஃப் செய்யுங்க. அது ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க, காபா வான் இறைவனின்பால் உயர்த்தப்படும், அதற்கு முன்பு அதிகமாக தவாஃப் செய்து விடுங்கள். உலகத்தில் எங்கேயும் செய்ய முடியாத ஒரு வணக்கம். எந்த பள்ளிவாசலுக்கு நுழைஞ்சாலும் 2 ரக்காத்து பள்ளிவாசல் காணிக்க தொழணும். காபா உள்ளே நுழைந்தால் காணிக்க தொழுகைக்கு முந்தி காபாவுனுடைய காணிக்கையே தவாஃபு தான். உள்ளே போயிட்டா தவாஃப். ஆனால் முன்ன ஒரு காலம் எங்களுக்கெல்லாம் பெரிய பொற்காலம், அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். கொஞ்சம் கூட்டத்தை பார்ப்போம், டக்குன்னு தவாஃபில் இறங்கிடுவோம்.
எப்பவுமே உள்ளே எல்லா நேரம் உள்ளதாக இருப்போம். மத்தாஃபுனா தவாப் செய்கிற இடம், அங்கேயே தான் இருப்போம். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் டக்கு டக்குன்னு தவாப்பில் போயிட்டே இருப்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து எஹராம் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. உம்ராவுக்கு மட்டும் எஹராம் இல்லை, ஒரு தவாப் செய்கிறாலும் எஹராமோடு தான் போகணும். அதனால் நீங்கள் அதிகமாக ட்ரெஸ்ஸே அங்கே யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது. மக்காவில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிறோம்னா ஒரு நாளும் தவாப் செய்யணும். தவாப் செய்யாமல் ஒரு நாளும் கழியக்கூடாது. அதிக நேரம் நல்லா எஹராமில் தான் இருக்கிறது, வழி இல்லை. காலையில் போகிறோம், சுபுவுக்கு போகிறோம், உள்ளே போகணும்னு நினைக்கிறோம், உள்ளே போய் தொழ வேண்டும் என்றாலே எஹராமோடு தான் தொழ முடியும். மத்தாஃபில் போய் தொழணுமா, எஹராம் இல்லாமல் நுழைய முடியாது. என்ட்ரன்ஸ்லேயே அடைச்சிட்றாங்க. அப்போ சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, எஹராம் ஒன்று உம்ரா தானே, அவங்க சொல்கிறது உம்ராவுக்கு தானே உள்ளே வரணுங்கிறாங்க. நம்ம உம்ரா செய்ய போகலை, சும்மாவாச்சும் எஹராம் போட்டுட்டு நம்ம உள்ளே போய் ஏமாத்துறமா ஆச்சே, அது எப்படின்னு ஃபத்வா கேட்டாங்க. இப்போ எனக்கு இந்த டவுட்டை நேரம் அவங்கள்ட்டே கேட்டேன், அவர்கிட்டே கேட்டேன். இங்கே ஒரு போலீஸ்காரர் நின்னார், நான் தவாப்பு தான் செய்ய போகிறேன்ப்பா, உள்ளே போய் தொலை தான் போகிறேன், ஒல்லி எஹராம் அப்படிங்க. அப்போ உம்ராவா? உம்ரா இல்லை அப்படின்னு. எஹராம், நீ உம்ரா செய்தியோ இல்லையோ எஹராமோட உள்ளே போங்க. உம்ரா செய்தியோ இல்லையோ இங்கே நுழைவதற்கு எஹராம். அவங்களுக்கு விளங்குது இவங்க உம்ரா செய்ய போகல, ஆனால் ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க, எஹராமோடு தான் ஹரம் உள்ள நுழையணும். இப்போ நம்ம அப்படி உள்ளே போயிட்டோம் வைங்கல, தொழுது முடிப்போம், வாய்ப்பு இருந்தால் தவாப்பில் இறங்கிடலாம். எஹராம் இல்லை, உள்ளே போக முடியாது. அதனால் அதிகமாக எஹராம் ட்ரெஸ்ஸு நம்ம இங்கே கொடுக்குறோம், ஆனால் 1-2 நீங்கள் வச்சுக்கிறோம். ஒரு 3 ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ்ஸு எஹராம் ட்ரெஸ் இருக்கணும். ஏன்னா டெய்லி எஹராம் கட்ட வேண்டி இருக்குது. அங்கே உம்ராவுக்கும் போவோம், உம்ரா இல்லாமல் எஹராம் கட்டிவிட்டு காபா உள்ளே போனால் அல்லாஹ்வுடைய கிருபையில் தவாஃபுடைய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நன்கு அங்கே நாம் பயன்படுத்த வேண்டும். அது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் மக்காவில் இருக்கிற நாட்கள் எப்படி அந்த நேரத்தை பயன்படுத்தணுங்கிறத அங்கே சொல்வோம். ஆனால் கொஞ்சம் லேசாக மாத்திரம் சொல்லி முடிப்பேன். அந்த நேரம் காலையில் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்து 4 மணிக்கு பாங்கு சொல்லிவிடுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் காபா உள்ளே போயிட்டோம். எஹராமோட பெண்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, நீங்கள் எஹராம் இல்லாமே உள்ளே போயிடலாம். நீங்கள் சாதாரண கோலத்தில் உங்களை உள்ளே விட்டுருவாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து போகிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. நிறைய இடங்களில் பிரிச்சிருவாங்க. பெண்கள் இப்படி அனுப்பிடுவாங்க, ஆண்கள் இங்கே அனுப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் பெண்கள் கணவனோடு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு ஜோடிகள் உண்டாக்கிடும். ஒரு 2 பெண் 3 பெண் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எஹராம் இல்லாமல் உள்ளே வர முடியாது. நீங்கள் அப்படி போனீங்க, ஒரு தொழுதிங்க, டக்குன்னு ஒரு தவாஃப் செய்திடலாம். எங்களை வெயிட் பண்ணாமலே நீங்கள் தவாஃப் முடிக்க முடியும். அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் உங்களுடைய ஒரு குழுவுகளை ஒரு 3 பேர் 2 பேர் இணைஞ்சு அந்த ரூம்மேட்டுகள் தவாஃபுக்கு போகவும் பழகிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது உங்களுடைய ஜோடிகளோடு அவங்க எஹராம் ட்ரெஸ் கொடுத்தா சேர்ந்து போய்க்கலாம். அதனால் அந்த பழக்கங்களை பெண்கள் அதிகமாக எடுக்கணும். 4 மணிக்கு தஹஜ்ஜத் உள்ளே போயிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு சுபுகை முடிச்சுட்டு ஒரு தவாஃபை செய்திடலாம். அப்படி இல்லை போன உடனே தவாஃபை செய்து முடிச்சிடலாம். தவாஃபை செய்துட்டு தஹஜ்ஜத்தை தொழலாம். இதுவெல்லாம் ஒரு வாய்ப்பு அங்கே. அப்போ 4 மணிக்கு நம்ம ஹரமுக்கு போகிற ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கி கொள்ளலாம். நேரம் கொஞ்சம் அதிகமாகுது, உள்ளே விடமாட்டாங்க, நம்ம ஹரமுள்ள நுழையிற வாய்ப்பு கம்மி, டக்குன்னு ரூமில் தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு ஜமாத்துக்கு உள்ளே போயிடணும். சுபு ஜமாத், சுபு முடிச்சு தவாஃபில் இறங்கலாம். இதெல்லாம் அந்த அமல் விட்டு போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வின் கிருபை. சுபு தொழுட்டு தவாஃபை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புரோகிராம் நடக்கும். பயான்ங்கிறது நம்ம தங்குறதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல், அது ரொம்ப தியாகத்துக்கு பின்னாடி தான் பயான் வைக்கிறதுக்கு ஹால்களே கஷ்டமாக இருக்கும், இடம். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நிறுவனம் ஏற்பாடு செய்யும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். ஹஸரத் சொன்ன மாதிரி ஒரு சந்தர்ப்பம், அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நாங்கள் நடத்துகிறோம். எதுக்கு வைக்கிறோம்னா ஆஜிகள் ஏதாவது தேவை இருந்தால் போயிட்டு வருவாங்க. பயான் வைக்கிற அன்றைக்கு முழுமையாக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அது காலையா மாலையா அறிவிப்பாங்க. அங்கே என்னென்ன செய்யணும், காபாவில் எந்த இடம் பாக்கியம், எங்கே நின்று துவா கேட்கணும், எந்த இடத்த பார்க்கணும், இதுவெல்லாம் அங்கே போய் அந்த நேரத்தில் தான் சொல்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கிருந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை எடுத்துகிட்டு போக வேண்டும். ஏன்னா நான் ஹஜ்ஜிக்கு பின்னால் என் லைஃப் டோட்டலாக மாறணும். ஹஜ்ஜிக்கு முன்னால் எங்கிட்ட சில பழக்கம் இருந்துச்சு, அதே பழக்கம் ஹஜ்ஜிக்கு பின்னால் இருந்தால் அந்த ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள் சாலியங்கள். நல்ல கவனிக்கலாம். நம்ம கொஞ்சம் கோபமான ஆளாக இருந்தோம், ஹஜ்ஜிக்கு பின்னாலே கோபக்காரனாக வாழ்வதா? கூடாது.
தொழுகையை கொஞ்சம் முன்பின்னா இருந்தோம். பள்ளிவாசலுக்கு போகிறது இல்லை, 5 வக்தையும் போகிறது இல்லை, 3 வக்துக்கு போவோம், 1 வக்து வீட்டில் தொழுவோம். அது ஹஜ்ஜுக்கு பின்னால் இருக்கக்கூடாது. தாடி இல்லை, ஹஜ்ஜுக்கு பின்னால் தாடி வையுங்கள். ஹஜ்ஜி உங்களை மாற்ற வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் அடையாளமே ஒரு ஹாஜியை பாருங்கள், அவருக்கு ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை அழகாகும். வீட்டில் மனைவியோடு ஒரே பிரச்சனையில் இருந்தார், மனைவியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இருப்பாங்க, கோவப்படுவாங்க, கணவனை கொஞ்சம் கட்டுப்படுறதில்லை. இதெல்லாம் ஹஜ்ஜிக்கு பின்னால் மாற வேண்டும். காபா என்பது ஒவ்வொரு மனிதனின் விதியை கூட மாற்றுகிறது, நிலைகளை சீராக்குகிறது, பண்பாளர்களாக மாற்றுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் சொன்னான், ஒமன் தஹலஹு கான ஆமினா. இங்கே வந்து பாருங்கள், காபா உள்ளே நுழைந்து பார். உள்ளே நுழைவாயா, 1000 மனக்கஷ்டங்கள், சோதனைகள், சுமைகள், கவலைகள் இது எல்லாவற்றையும் போக்கி உள்ளே நுழைந்தவர் நிம்மதி பெறுவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்தார். என் கவலையை தீர்க்கிற இடம் காபா, என் பயத்தை போக்கும் இடம் காபா, என் நிம்மதியை கொடுக்கிற இடம் காபா. அங்க போயும் கவலைப்படுவது அது அர்த்தம் அல்ல. அங்க போய் பயப்படக்கூடாது, பயம் வேண்டியதில்லை, கவலை வேண்டியதில்லை. மனச்சுமைகளை இறக்கி வச்சிடணும். அல்லாஹ் வாக்களித்த விஷயம், வமந்தகலஹு கான ஆமினா, உள்ளே நுழைந்தவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் என்று சொன்ன அற்புதமான விஷயம். இன்னும் அல்லாஹ் சொல்வான், ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், இங்கே மிகச்சிறந்த அத்தாட்சிகள் இருக்கிறது. உள்ள போயாச்சுன்னா நம்ம பாடம் பெறுகிற, படிப்பினை பெறுகிற மிகச்சிறப்பான இடங்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்து சொன்னான், உதல் லின்னாசுங்கிற அல்லாஹ். இந்த காபத்துல்லாவை பொறுத்த வரையில இதுக்குள்ள நம்ம போற போது வாழ்க்கையில் ஹிதாயத்தின் வாசல் திறக்கப்படும் என்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்ட துவாவில் ஒன்று, இங்கே நிம்மதியை கொடு அல்லாஹ், இங்கே நிம்மதி கிடைக்க வேண்டும், பயம் நீங்க வேண்டும். இது ஹிதாயத்தின் வாசலை திறந்து வைக்க. நம்ம வாழ்க்கையில் ஹிதாயத்து என்பது, நேர்வழி என்பது இனி மறையக்கூடாது. நேர்வழிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாது. இது நேர்வழியை கொடுக்கிற இடம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் மக்காவை பற்றி சொன்னான், இன்ன அவ்வல பைத் உதிஆ லின்னாஸ் லல்லதி பி பக்கா முபாரக்கன் வஹுதா. அற்புதமான வரிகள் அது. இங்கே ஹுதா இருக்கிறது. இங்க வந்த பின்னால் இனி நேர்வழி பிரச்சனை இல்லை. நேர்வழியில் இருந்து நீங்கள் வெளியே போக முடியாது. நேர்வழி உடையவர்களாக உங்களை மாற்றும். ஏதாவது தவறுடையவராக இருந்திருப்பார், பழக்க வழக்கம் சரியில்லாமல் இருக்கும், நட்பு சரியில்லாமல் இருக்கும், சில குறைகள் இருந்திருக்கும், குணங்கள் சரியில்லாமல் இருக்கும். இங்கே நேர்வழி கிடைத்து விடும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்ப அங்க போனா நம்ம யோசிக்கணும், நம்ம குணங்கள்லாம் சரியாயிட்டு வருதா? நான் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். ஒவ்வொரு வருஷம் என் வாழ்க்கையை சரி செய்துட்டே இருப்பேன். ஏதாவது அடுத்த ஒரு பழக்கம் இருக்கா, இதை மாற்றணும். ஹஜ்ஜில் போய் மாற்றிட்டு வந்துடுறாரு. சில செயல்களை, உதாரணமாக சில அமல்கள், ராத்திரி கொஞ்சம் குரானை ஓதுறது, கொஞ்சம் கூடுதலாக ஓதணும், அடுத்த வருஷம் ஹஜ்ஜில் போய் நியத்து வைக்கிறது, அங்கே பழக்கமாக்குறது, அப்படியே ரெகுலர் வாழ்க்கையை ஆக்கிறது. எதையெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வருவதற்கு திட்டமிடும் இடமும் புனித மக்கமான நகர். அங்கே சென்று நஃபில்களை துவக்கணும். காலையிலிருந்து அமல்கள் ஆரம்பமாயிடணும். இஸ்ராக்க தொழுதணும் ஹரம்ல. காலையில் ஒரு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் ஹரம் உள்ள போயிட்டோம்னா துஹா தொழுதுடலாம். நாங்கள் ரிசுக்கை தேடினோம், தலப்புனர் ரிசுக்கை தேடினோம். இரணம் பறக்கத்தா இருக்கணும், வறுமை இருக்கக்கூடாது, வியாபாரம் பெருக வேண்டும், பொருளாதாரம் வீழக்கூடாது என்று கேட்டோம். தலப்புனர் ரிசுக்கா வஜத்னா ஃபீ ஸலாத்துல் துஹா. அது எங்கே கிடைத்தது? துஹா தொழுகையில் கிடைத்தது. துஹா தொழுகைங்கிறது காலையில் 7 மணிக்கு மேலால் 12 மணி வரைக்கும் தொழலாம். 7 மணியில் துவங்கும் துஹாவுடைய நேரம் 12 வரைக்கும் தொழலாம். 9 மணிக்கு மேலே சிறப்பான நேரம். 9 மணிக்கு மேல் சிறப்பான நேரம். அந்த துஹா தொழுகை உங்கள் இரணத்தை விருத்தியாக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் வராது, பொருளாதாரம் வீழாது, ரிசுக்கு அபிவிருத்தியாகும். இப்போ காலையில் டியூட்டிக்கு போகிறவங்க, அலுவலகம் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க 4 ரக்காத்து துஹா தொழுதுட்டு போயிட்டாங்களா, அவங்க பணிகள் அல்லாஹ்வுடைய கிருபையில் அது பரக்கத்தாகிவிடும். இதை ஹரம்ல ஹயாத்தாக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் வீட்டு பெண்களுக்கும் சொல்கிறேன், பழக்கப்படுத்துங்கள். காபாவிலே சென்ற பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களுக்கான வழிகளையே தேட வேண்டும். மக்கா ஒரு மாற்றத்திற்கான இடம்.
அதை நாம் உண்டாக்காமல் அதே நிலையில் போய் அதே நிலையில் திரும்பினால் அது ஹஜ்ஜினுடைய பவர் இன்னும் நமக்கு வரலன்னு ஆகி போயிடும். கடமைக்காக செய்வதில்லை ஹஜ்ஜை. ஹஜ்ஜி என்பது என் தலைவிதியை மாற்ற வேண்டும், என் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தில் கொண்டு விட வேண்டும். எத்தனை சாலிஹீங்கள் ஹஜ்ஜை செய்துவிட்டு அவங்க வாழ்க்கையை ஆக்கி கொண்ட விதம் ரொம்ப அழகான முறை. அப்போ அல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்கிறான், ஹிதாயத்து இங்கே தான் சப்பளை செய்யப்படுது. அவ்வள பைத்தின் உதிஆ லின்னாஸி லல்லதி பி பக்கா, இந்த உலகத்தில் முதலில் வைக்கப்பட்ட என் இல்லம் காபா தான். அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்கா நகரத்தில் இருக்கிற காபா. சொல்லிவிட்டு இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? முபாரக்கன், பரக்கத்து பெற்ற இடம். அங்கே போயாச்சுன்னு சொன்னால் நாம் பரக்கத்து பெறுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். பரக்கத்துனா என்ன? பரக்கத்துனா என்ன தெரியுமா உங்களுக்கு? பரக்கத்துக்கு நம்ம பொருள்லாம் சொல்ல முடியாது. பரக்கத்துங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு செய்தி எழுதுறாங்க பரக்கத்து குறித்து. ஒரு குடும்பம், 4 பிள்ளைங்க. தாப்பனார் சோமில்லாமல் இருக்கிறார். அவர் நிறைய சொத்து உடையவர், நல்ல சொத்து வசதியாக இருக்கிறார். அப்போ அந்த தாப்பனாரை கவனிக்கணும். அதில் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதர், அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவர். அவர் ஆசைப்படுறார் தாப்பனாரை நம்ம தான் கவனிக்கணும். அப்படி பிள்ளைங்கள் அல்லாஹ் நம்ம வீட்டிலேயே நசீபாக்கி தருவானா? ஆமீன் சொல்லுங்க. ஹாஜிகள் சொன்னால் கபூல் ஆகிடும். நாங்கள் கபூலுக்கு உள்ள ஆளோ இல்லையோ, உங்கள் கபூல் ஆமீன் கபூல் ஆக்கி வச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஆமீன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம்லாம் காட்டக்கூடாது. நம்ம பயான் அடிக்கடி துவா செய்துகிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்னா, எந்த நேரத்தில் நம்ம கேட்டு அல்லாஹ் கொடுக்கா நமக்கு என்ன தெரியும். இப்போ நாம் ஒரு பெரிய நியத்தில் உட்கார்ந்துருக்கோம். அவனை அடைவதற்கும் அவன் ரசூலின் அன்பை பெறுவதற்கும் காபாவையும் மதீனா விட்டு வேற என்ன பெரிய இடம் இருக்க முடியும்? அல்லாஹ் கிடைப்பதற்கு காபாவை தவிர வேறு பெரிய இடம் எது? அப்போ அந்த 4 பிள்ளைங்க தகப்பனாருக்கு ஹிதுமத்து செய்யணும்னு ஒருத்தருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் நிறைய சொத்து உடையவர். அப்போ அந்த மகனார் பையங்க 4 பேரையும் கூப்பிட்டு வச்சார். தகப்பனார் சோம் இல்லாமல் இருக்கிறார். அவர்களின் 4 மக்களில் ஒருவர் தான் இந்த ஆசை ரொம்ப மிகைத்திருந்தார். எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு மொத்தமாக வச்சு அவர் சொன்னார், தகப்பனாருக்கு ஹிதுமத்து செய்கிறது யார்? அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிற பொறுப்பு யார் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவோம். ஆனால் தகப்பனாருடைய சொத்தில் அவருக்கு பங்கு இல்லை. யார் வாப்பாவுக்கு பணிவிட செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாப்பாவுடைய சொத்து கிடையாது. பாக்கியுள்ள 3 பேரும் பிரிச்சுக்கிற வேண்டியது தான். யார் பொறுப்புன்னு கேட்குறாரு. பாப்பாவுக்கு ஹிதுமத் செய்தால் கூட 1 லட்ச ரூபா சேர்த்து தருவோன்னா தான் போட்டி வரும். தகப்பனாருக்கு ஹிதுமத்து செய்தால் அவருக்கு சொத்தில் 2 பங்குன்னா எனக்குன்னு இருக்கும். இவர் சொல்கிறது எப்படி சொல்கிறார்? இவருக்கு ஆசை ஹிதுமத்து செய்யணும்னு. அவர் சொல்கிறார், தந்தைக்கு யார் ஹிதுமத்து செய்வார்களோ அவர்களுக்கு சொத்து கிடையாது, ஹிதுமத்தினுடைய பொறுப்பை கொடுத்துருவோன்னார். 3 பேரும் விலகிட்டான். எங்களுக்கு அந்த ஹிதுமத்து வேண்டாம். ஏன்னா இவருக்கு ஆசை வாப்பாவுக்கு ஹிதுமத் செய்யணும். அல்லாஹ் அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம எல்லா வீட்லேயும் பிறக்க செய்வானாக. தாய் தகப்பன கடைசி வரைக்கும் கண்கலங்காம காத்து கொள்ளும் பெற்றோர்களுக்கு அப்படி பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். எப்படி உன் பெற்றோர்களை நீ நடத்துவாயோ அப்படி உன் பிள்ளைகள் உன்னை நடத்துவார்கள். இதுக்கு உதாரணம் நான் வெளியில போகல. என் தாய் தந்தையர்களின் கடைசி வரையிலும் என்னுடைய ஹிதுமத்தை வெளியில் கூட நான் வைக்கல, ஊரில் தான் வச்சுருந்தேன். அம்மாவுடைய ஹிதுமத், தாயாருக்கு நான் தான் சாப்பாடு எடுத்து வாயில் கொடுப்பேன். என் தந்தைக்கு அவங்க வாயில் எடுத்து கொடுக்கறது, கையெல்லாம் நல்லாயிருக்கும். ஆலிம்சா வாப்பாம்பாங்க, ஆலிம்சா வந்து கொடுப்பாங்க, நான் சாப்பாடு ஊட்டி விடுவேன், டீயை போட்டு கொடுக்கறது, எல்லா வேலையும் செய்தோம். அல்லாஹ்வின் கருணை, அவங்க வஃபாத்து வரைக்கும் அந்த ஹிதுமத், அவங்களுடைய நல்ல துவா, புறப்படுற அவங்க எல்லா காலத்திலும் துவா செய்தாங்க கடைசி வரைக்கும். வஃபாத்தாகிற அன்னைக்கு தகப்பனார் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை உலகம் போற்ற அளவுக்கு சிறப்பாக்குவான்னா. என்றைக்கும் அல்லாஹ் கண்ணியமாக்கி வச்சான். இன்றைக்கி நமக்கு என்ன கிஃப்ட்டுன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்காக எல்லாம் செய்யக்கூடிய பிள்ளைங்களை அல்லாஹ் ஆக்கி வச்சான். நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம ஹிதுமத்து தான் அவங்களுக்கு பெருசு. பாப்பாவுக்கு அத்தாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க.
இதை என் தகப்பனாருக்கும் என் தாயாருக்கும் நான் செய்தேன், அல்லாஹ் அதற்கு பகரமாக அப்படி பிள்ளைகளை கொடுத்தான். அதனால் நான் பெண் மக்களுக்கும் சொல்கிறேன், கல்யாணம் முடித்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாலும் தாய் தந்தையர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும். அவங்களின் நலனில், அவர்களின் பணிவிடையில், அவர்களின் துஆவில் நமது அக்கறை இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர் சொன்னார், தந்தைக்கு ஹிதுமத்து செய்தவருக்கு சொத்தில் பங்கில்லை. நம்ம 4 பேரில் யார் அந்த பொறுப்பெடுத்தாலும் ஓகே, பாக்கி உள்ள 3 பேரும் வேண்டாம்பா, நாங்கள் ஹிதுமத்தெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், நான் எடுத்துக்கிறேன், எனக்கு சொத்து வேண்டாம். ஓகேண்டார், எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. அவர் படுக்கையில் இருக்கிறார் தகப்பனார். இவர் ஃபுல் ஹிதுமத்தை எடுத்தார், ஃபுல்லாக கவனித்தார். உளுந்து தகப்பனாருக்கு ஹிதுமத். தகப்பனாருடைய வஃபாத்தும் நடந்தார். சொத்தை பங்கு வைக்கிறாங்க, 3 பேரும் பங்கு வச்சுக்கிட்டாங்க. இவர் சொன்னபடியே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார். எனக்கு இதுக்கு கூலி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, அத்தாவுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பணிவிடை செய்தேன்னு யாராவது சொல்லிடக்கூடாது. நான் பணிவிடை செய்ததுக்கு அத்தாவுடைய சொத்து தான் ஆசை, கூலி வேண்டாம், முடிஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி அத்தாவை அடக்கி முடித்தார். கனவு பார்க்கிறார். எங்கோ வந்த செய்தி அல்ல, வரலாற்றின் ஆழம் கண்ட இமாம்கள் எழுதுகிற வரலாறு. காலையில் ராத்திரி கனவு கண்டார். இந்த இடத்துல 100 தங்க காசு இருக்குது, அதை போய் எடுத்துக்கப்பா. 100 தங்க காசு இருக்குது, எடுத்துக்கா. கனவு ராத்திரியில் பார்க்குறார். அப்போ அவர் கேட்டாராம், அல்பிஹி பரக்கத்தும், 100 தங்க காசு பிரச்சனை இல்லை, அதில் பரக்கத்து இருக்கான்னு கேட்டார். அதுதான் நான் சொல்ல வர்றேன். அல்லாஹ் காபாவிலே நுழைந்தால் பரக்கத்து என்கிறான். அது என்ன பரக்கத்? இவர் கேட்டார், அந்த 100 தங்க காசில் பரக்கத்து உண்டா? அந்த கனவில் செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது, அதில் பரக்கத்து இல்லை. அவ வேண்டாண்டார். சரி பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சு சும்மா இருக்கணுமே, வீட்டம்மாட்ட போய் சொன்னார், ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அதில் ஒரு செய்தி வந்துச்சு, 100 தங்க காசு எடுத்துக்காண்டு, அதில் பரக்கத்து இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா கோவப்பட்டுச்சு. என்னங்க உங்களை மாதிரி நான் ஒரு ஆளை பார்க்கல, தாப்பனாருக்கு ஹிதுமத் செய்து சொத்து வேண்டான்னு நீங்கள் அல்லாவா பார்த்து ஒரு 100 தங்க காசை கொடுத்து அதுலேயும் பறக்கத்தா ஹரக்கத்தான்னு கேட்டு அதையும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. உங்களை கல்யாணம் முடிச்சு ரொம்ப கஷ்டமால போச்சுன்னு அந்த அம்மா. நிறைய வீட்டில் பிரச்சனை எங்கன்னா இங்கேருந்து தான் உருவாகும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் சீதேவிகள் ஆக்கி வைப்பானாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாக்கியமானவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த செய்தி அவர் சொல்லிட்டார், பறக்கத்து இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டுட்டு, சொத்துக்கும் வேண்டான்னு சொன்னீங்க, அல்லாவே தர்றதையும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, பறக்கத்து இல்லைன்ட்டு. இவங்கள மாதிரி இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேறது? அடுத்த நாள் கனவு, இந்த இடத்துக்கு போப்பா, ஒரு 10 தங்க காசு இருக்கு, எடுத்துக்கா. அல்வி பரக்கா, அதில் பறக்கத்து இருக்கான்னு கேட்டார். இல்லை வேண்டாண்டார். காலையில் முடிஞ்சு சும்மா இருக்கணும்லையே, நேராக பொஞ்சாரியை கூப்பிட்டு சொல்கிறார். சில விஷயத்தை பொஞ்சாரிட்டையும் மறைக்கணும், சில விஷயத்தை அவங்கள்ட்டையும் மறைக்கணும், அவங்க சிலதை நம்மகிட்ட மறைக்கணும். எல்லாம் ஓப்பன் தான், சில விஷயம் மறைக்கணும். மறைக்கலைன்னா வீட்டில் டெய்லி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். வீட்டில் டெய்லி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம மனைவிமார்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும். எவ்வளவு சந்தோஷப்படுத்தணும்? அந்த சந்தோஷத்தில் அல்லாவே கிடைப்பான் என்றார். வீட்டில் விவகாரம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கணவனின் சந்தோஷத்தில் சொர்க்கமே கிடைக்கும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி குடும்பங்களை நமது வீட்டிலும் ஆக்கி வைப்பானாக. பரக்கத்து இருக்கா? இல்லை. மனைவிட்ட சொன்னார், 10 தங்க காசு இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டு, பரக்கத்து இருக்கான்னு கேட்டிருப்பியல. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். ஆமாம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொல்லியிருப்பியல. அந்த அம்மாவே பதில் சொல்லுது, ஆமாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லை, எங்கள் தாப்பனார் மேலே தான் வருத்தப்படுறேன், உங்களை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சுட்டாரேன்னு. எங்கள் அத்தாவை நினச்சி வருத்தப்படுறேன், உங்களை போய் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரேன்னு அந்த அம்மா கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொம்பளைங்க இதை கடைசி காலம் வரைக்கும் சொல்லுவாங்க. எது வரைக்கும்? நம்ம உலகத்தை விட்டு போகிற வரைக்கும். சில பேர் உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சது கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்களை போய் எங்கள் அத்தா கட்டி வச்சுட்டாரேன்ட்டு. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹைர், உலகம் மிகப்பெரிய விஷயம். நமது வீட்டு பெண்களுக்கு எல்லாம் நிறைய பறக்க செய்வானாக. நான் ரொம்ப யோசித்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. நான் ரொம்ப கூட குறைய பேசி நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. நாளைக்கு திரும்ப திரும்ப எங்கே சுற்றிட்டு போனாலும் அஞ்சை முடித்தாலும் வீட்டில் தான் போய் உட்கார வேண்டியிருக்கு. சங்கை மிக்கவர்களே,
சர்க்காரை ஆலம் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத் எவ்வளவு புனிதம் என்கிறார்கள். இல்லைன்னு நாங்கள் 10 தீனாரில் பரக்கத்து இல்லை, வேண்டாம். மறுநாள் ராத்திரி கனவு, இந்த இடத்துக்கு போப்பா, 1 தீனார் தங்க காசு இருக்கு, எடுத்துக்கா. ஒரே ஒரு தங்க காசு, அதில் பரக்கத்து உண்டா? ஆம், பரக்கத்து இருக்குது, பரக்கத்து இருக்கு. உடனே அந்த இடத்துக்கு போனார், தங்க காசை எடுத்துட்டார். எடுத்து நேராக வந்தார். வரலாறை பாருங்கள், ரொம்ப அற்புதமான வரலாறு. 2 மீன் வாங்கியிருக்கிறார். அதை கொண்டு போய் 2 மீன், ரொம்ப அருமையான மீனை வாங்கிட்டு மனைவி மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும்னு கொஞ்சம் காசை செலவழித்து பாதி காசுக்கு மீனை வாங்கிட்டு வர்றார். வந்து அந்த மீனை வீட்டில் வந்து அறுத்தால் முழு பெரிய மீன். ஒவ்வொரு மீனின் வயிற்றிலும் பளபளன்று மின்னுகிற முத்து இருந்த முத்து, மிக அழகாக மின்னுகிற முத்துக்கள். அந்த செய்தி ஊரிலே பரவு. சாலிஹீன்கள் எழுதிய அருமையான கிதாபின் செய்தி, லட்ச இமாம்கள் இந்த செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள். விலை மதிக்க முடியாத முத்து, முத்துக்களுக்கெல்லாம் நம்ம விலை மதிக்க முடியாது. கல் இருக்கு பாருங்க, கற்களுக்கு விலை மதிக்க முடியாது. அவர் மெய்சிலுத்து போகிறார். அந்த செய்தி பரவி அரசாங்கத்துக்கே பரவிட்டு மன்னர் கூப்பிட விட்டார். நேராக அதிகாரிகளை வந்து இவரை கூட்டு போயிட்டாங்க. அந்த முத்தை அப்படியே அங்கே கொண்டு போகிறார் அரண்மனைக்கு. வீட்டில் கூட்டமாக வந்து முத்தை பார்க்க வந்த உடனே அந்த விலை மதிக்க முடியாத பலபலாண்டு வீட்டில் இருந்து அப்படியே அது எங்கே வச்சாலும் அப்படி சுடர் அடிக்குது. கூட்டுவாங்கன்றாங்க. அரசாங்கத்தை கூட்டு போய் அரசர் அந்த 2 எங்கிட்ட கொடுத்துருங்கன்றார். கொடுத்துட்டு 2 பை நிறைய தங்க காசை கொடுத்தார். 2 பை நிறைய தங்க காசு, 100, 200, 300, 1000லாம் இல்லை, பை நிரம்ப தங்க காசு. இந்த முத்து அரசாங்கத்துக்குன்னார். அதுக்கு பதில் அரசரில் கொடுக்குறார். 2 பை நிறையா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே மேட்ரை சொன்னபோது அந்தம்மா சொல்லிச்சான், எங்கள் தாப்பனாருக்கு நன்றி சொல்லணும், உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது. நம்ம வார்த்தை இருக்குதே எப்படியும் பேசும். அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பும் மரியாதை. இருக்கிற வரைக்கும். பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹுமின்னி அஸ்அலுக கினாயா, என்னை மௌத்து வரையிலும் யாரிடத்திலும் தேவையாகாமல் கை பறக்கத்தான மனிதனாக வாழ வைப்பாயா. இருக்கிற வரைக்கும் செழிப்பா வாழ்றதும் பாக்கியம். யாரிடத்திலும் தேவையாகாமலும் வாழ வேண்டும். கண்ணியம் எங்கே? நம்ம இன்னொருத்தட்ட போய் தேவையாகிவிட்டால் நம்ம இமேஜ் கீழே இறங்கிடும். அல்லாவை தவிர துன்யாவில் யார்ட்டையும் தேவையாக கூடாது. இந்த துவாவை காபாவில் கேட்கணும். அந்த நிலையை உண்டாக்கும் மக்கமா நகரம். அல்லாஹ் சொன்னான், இங்கே வந்தவர்களுக்கு பரக்கத்து பொங்கி இருக்கும். பரக்கத்து கிடைத்ததா? எப்படி? ஒரு தங்க காசு தான், அதில் கிடைத்தது 2 பை நிறைய தங்க காசு. ஏன்? அந்த ஒரு தங்க காசு பரக்கத்துக்குரியது. அது முத்தை கொடுத்து, முத்துக்கு இத்தனை மதிப்பு கிடைக்கிறது. அதனால இந்த பரக்கத்து எங்க கிடைக்கும்? காபாவில் கிடைக்கும். நம்ம காபாவில் போய் எங்கேயாவது நேரத்தை போய்கிட்டோம்னா காபா உள்ள போகணும். அடிக்கடி போகிற போதெல்லாம் நான் பரக்கத்துக்குரிய மனிதனாக. இன்னொரு விஷயம், உடலால் பரக்கத்து பெறுகிறார்கள், உள்ளத்தால் பரக்கத்து பெறுகிறார்கள். உடல்ல பரக்கத்துனா அந்த உடல் நோயில்லாத உடலாக மாறுங்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானா. உள்ளத்தில் பரக்கத், உள்ளம் பரக்கத்து பெற்றுச்சு வைங்களேன், உள்ளம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் சரியாயிடும். நிறைய பேர் உடல் அழகா இருக்குது, உள்ளம்தான் கெட்டு போயிருக்கு. நல்ல கோலம் அழகா இருக்கும், ட்ரெஸ் அழகா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டான மனிதர் சொல்லுவாங்க, நான் பொய் கூட சொல்லலைன்னு. ஆனால் உள்ள மாசுபட்டு இருக்கும், பொறாமைகள் இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும், கெட்ட குணம் இருக்கும், மற்றவங்களை தப்பாகவே பார்க்கிற பார்வையை கொடுக்கும். அல்லாஹ் எப்போதும் பாதுகாக்கான். நம்மை விட கீழே இருக்கிறாங்களோ மேலே இருக்கிறாங்களோ யாரையும் குறைவாக மாத்திரம் நான் பார்த்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அது. உங்களை விட அடுத்தவங்களை லேசாக மட்டும் இடம் போட்டுறாதீங்க. அல்லாஹ் ஒருத்தன் மேலே வெறுப்பு வைக்கணும்னா ஒரு வழி தான், அடுத்தவங்களை அலட்சியமாக பார்க்கறது. அவன் வசதி உள்ளவனாக இருக்கிறான், சரி, வசதி இல்லாத ஆளாக இருக்கிறாரு, யாசகராக கூட இருக்கலாம். எந்த மனிதனையும் குறைச்சி மட்டும் எடை போடக்கூடாது. ஹாஜிகளுக்கு சொல்கிறேன், காபாவில் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க.
யாரையும் லேசாக மட்டும் நினச்சிடாதீங்க, கொஞ்சம் அவங்கள கழிச்சிடாதீங்க, சீன்னு சொல்லிடக்கூடாது. மனிதனை சீண்டு நீ சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு வெளியில் போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. யாரையும் லேசாக மாத்திரம் எடை போடக்கூடாது. இங்கே மிக புனிதம் நிறைந்த காபா, அங்கே சென்றால் முபாரக்கன் பரக்கத்து பெற்றவர்களாக அவர்கள் ஆகுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி எத்தனை சத்தியம்! எப்படிப்பட்ட பரக்கத்! உடலால் உள்ளத்தால் நான் பரக்கத்து பெறுகிறேன், பொருளால் பரக்கத்து பெறுகிறேன். அதனால தான் பெருமானாருடைய அழகான ஒரு ஹதீஸ், ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். யாரு? நபிகள் நாயகம். ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். ஹாஜிகளுக்கு வறுமை வராது. எத்தனை பெரிய சுப செய்தி அது! இனி வாழ்க்கையில் வறுமை வராது, ஏழ்மை வராது. ஏன்னா இங்க நீங்க 8 லட்சம் 10 லட்சம் 8 லட்சம் மேட்ரு இல்லை, 10 லட்சம் மேட்ரு இல்லை, என் லைஃபையே இது புரட்டி எடுக்கிற ஒரு இடம். முன்னால ரொம்ப லேசாக போனோம். நாங்கள்லாம் முதல்ல ஹஜ்ஜுக்கு போகிற போது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, வெறும் 60,000 ரூபா, அதில் 20,000 ரூபா திரும்ப தந்தாங்க. ஹஜ்ஜு கமிட்டியில் 20,000 ரூபா திரும்ப, 60,000 ரூபா தான். 45 நாட்கள் இருந்தோம், 45 நாட்கள், ரொம்ப பக்கத்தில். இப்போ ஹஜ்ஜு கமிட்டிலாம் எங்கேயோ ரூம் போடுறாங்க, அப்படிலாம் இல்லை. காபாவை சுற்றிய ரூமெல்லாம் இருந்துச்சு, பக்கத்திலே இருந்தோம். அது ஒரு காலம். இப்போ இன்றைய சூழல் நமக்கும் வசதிகளை கொடுத்துட்டான்ல மக்களுக்கு. மக்கள் வாய்ப்புகள் பெருசாகி போச்சு, எதிர்பார்ப்பு நிறைய ஆகி போச்சு. அப்பமெல்லாம் எல்லா கஷ்டத்தையும் சந்திக்க தயார். ரோட்டில் படுத்துருவாங்க, பெரும்பாலும் ரூம்லலாம் படுக்க மாட்டாங்க, காபாவில் வந்து படுத்துருவாங்க. நாங்கள்லாம் இரவு காபாவில் தான் தூங்குவோம். இப்போமெல்லாம் தூங்கவே அனுமதி இல்லை, காபாவில் படுக்க முடியாது. எனவே ரொம்ப பாக்கியமானது, அங்கே ஹிதாயத்து கிடைக்கிறது, பரக்கத்து கிடைக்கிறது. பரக்கத்து கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இன்னொரு அந்த சம்பவத்தில் இன்னொரு செய்தி வருகிறது. பெற்றோர்களின் சொத்தே வேண்டாம், நான் என் தந்தைக்கு ஹிதமத்து செய்கிறேன் என்றார். அல்லாஹ் முடிவெடுத்தான். சொத்து கிடைத்தால் கூட 2 லட்சம் கிடைத்திருக்கும், 5 லட்சம் கிடைத்திருக்கும். ஆனால் தந்தையின் ஹிதமத்துக்கு உனக்கு கூலி அது அல்ல, நான் கொடுக்கிறேன் என்றான் அல்லாஹ். பேரரசரையே பொறுப்பு சாட்டினான். இங்கே முத்துக்களை கொடுத்தான் அல்லாஹ், அரசருக்கு பொறுப்பு சாட்டுகிறான் அல்லாஹ். இவர் காலத்தில் 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற சொத்தை அல்லாவே கொடுத்தான். தாயை கவனித்தால், தந்தையை கவனித்தால் வாழ்க்கை நெடுக பரக்கத்தாகிறது. மறந்து விடாதீர்கள். ஆக பரக்கத்தான வாழ்க்கையை தருகிற இடம் புனித காபா. அப்போ அங்கெல்லாம் நம்ம போகிற போது இந்த மாதிரி உணர்வுகளோடு உள்ளே போகணும். ஒரு சடங்கா சம்பிரதாயமா ஏதோ ஒரு தவாஃப் செய்திடணும், அவசரமாக ஓடி வரணும், அது அல்ல. மக்காவுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த நிம்மதி எதிர்பார்த்து போகணும், ஹிதாயத்தை எதிர்பார்த்து போகணும். அல்லாஹ் சொல்கிற அழகான செய்திகள், நிம்மதி கிடைக்கும் என்கிறான், பயம் போகும் என்கிறான், மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை என்கிறான். மனசில் இனி சலனம்லாம் இருக்கக்கூடாது, கவலைங்கிறது வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அல்லாஹ் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறான், நேர்வழியை கொடுக்கிறான், பரக்கத்தை கொடுக்கிறான். இது அத்தனையும் குர்ஆன் சொல்கிற செய்தி. இதை சுமந்த நிலையில் நம்ம உள்ளே போகணும். இதையெல்லாம் சுமந்து இன்ஷா அல்லாஹ் தாயகம் திரும்பணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புனித மக்காவினுடைய காலத்தை தொடர்ந்து அருமையான மதீனாவின் வாழ்க்கை, ஹஜ்ஜினுடைய 5 நாளை பேசணும். அது நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பேசலை. ஏன்னா ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது பேசினா தான் அது மனசில் தங்கும். ஏன்னா அதில் புறப்படுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தைய ஹாஜிகளை மட்டும் வைத்து ஹஜ்ஜி எப்படி போகிறோம், எங்கே இருப்போம், அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் விளக்குவோம். இப்போ நாம் போனதில் இருந்து ஆரம்பிக்கிறோம். காபாவில் ஒரு குரானை முடிக்கிறோம். சாதாரண ஆட்கள் ஹாஃபிதுகளா, எத்தனை முடியுமோ அத்தனை குரான். நான் தவாஃபில் கூட குரான் ஓதிக்கிட்டே இருப்பேன். சலவாத்து ஓதுவோம், திக்ர் ஓதுவோம், குரான். காபாவில் ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு இருக்குது, ஒரு அரை ஜூஸை முடிச்சிருவேன். இன்னும் 1 மணி நேரம் அங்கே டைம் கிடைக்கிது, ஒரு 2-3 ஜூஸை முடிச்சிருவேன். ஏன்னா அடுத்தவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து என்னை நான் இன்னும் பெருக்கி கொள்ள வேண்டும், நன்மைகளால், கூலிகளால், அடுத்தடுத்து அல்லாஹுவின் பேரன்பை பெறுவதற்கு, என் பெருமானினுடைய மிகச்சிறப்பான அருமையான நெருக்கத்தை பெறுவதற்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், காபாவில் வாய்ப்பு கிடைக்கிற போது முல்தஸிம் இருக்குது, தங்க வாசல். அதுக்கு பக்கத்தில் தான் பெருமானாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா நேராக வந்துடுவாங்க. இந்த கையை அதில் தூக்கி நின்று ரசூல் கேட்குறாங்க துவா. அந்த இடத்துல கேட்குற துவா மறுக்கப்படுறது இல்லை. இவங்களாம் கிட்ட போகணும்னா போராடி தான் போகணும், கஷ்டப்பட்டு தான் போகணும். வாசலே பிடிக்க முடியலையா, அது கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி நின்று துவா கேளுங்க. அல்லாவுக்கு தெரியும், ரப்பே என்னால் கிட்ட முடியலை, நெருங்க முடியலை. அல்லாஹ்
ஆனாலும் கூட இந்த இடத்தினுடைய பாக்கியத்தை நான் இழக்க முடியாது என்று கையேந்தி நில்லுங்கள். அல்லாஹ் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற இடம் அந்த இடம். காபத்துல்லாவுடைய வாசல் இப்படி இருக்கும். வாசலுக்கு பக்கத்தில் தான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் வாசலுக்கும் மத்தியில் பாதி வாசலை நோக்கி நம்முடைய உடலில் பாதி இந்த பக்கமாக இருக்கும். அப்படி நின்று அல்லாஹ்ட்ட துவா கேட்குற அந்த இடம், அங்கே போனால் 24 மணி நேரம் அந்த இடத்துல ஆள் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அது காலியே ஆகாது. அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவானது. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறா பார்க்கணும். நம்ம முந்தி போகிறோம், காபா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த நேரங்களில் அதை பயன்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடல். அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வானா. அது எல்லாரும் சேர்ந்து போகிற வாய்ப்பெலாம் இருக்காது. நீங்கள் போகிறீங்க, டக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, டக்குன்னு போய் முத்தமிட்டுறோம். தவாஃபில் எஹராமோடு நம்ம உம்ராவுடைய தவாஃப் செய்யும்போது கொஞ்சம் கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அந்த நேரம் நம்ம அங்கே நிறைய நறுமணம்லாம் பூசி இருப்பாங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தவாஃபை முடிச்சுட்டு அது கிட்ட போகிற மாதிரியான வாய்ப்புகளை வைத்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய வாழ்க்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரன்பு கிடைக்கிற வாழ்க்கை. நபி பெருமானாருக்கு போய் நம்ம சலாம் சொன்னால் நபி பெருமானாரே பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. எனக்கு முன்னால் நின்று சலாம் சொல்பவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்கிறார்கள். பதில் கிடைக்க பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. மாநபியே பதில் சொல்கிற ஒரு இடம். இவ்வளவு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சலாம் சொல்லி இருக்கிறோம். வீட்டில் இருந்து தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபி, நபி அவர்களே தங்களுக்கு சலாம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ நேருக்கு நேராக மாநபியின் முகத்தை பார்த்து பக்கத்தில் நின்று சொல்கிற வாய்ப்பு, இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவில் சாலிஹீங்கள் பல பேர் முத்தையதக்க யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்கிறேன், பதில் கிடைத்து விட்டது நபியே, கொஞ்சம் கையையும் தாருங்கள், கையையும் தாருங்கள், நான் தங்கள் கரத்தை பிடிக்க வேண்டும் என்று கேட்டு காத்து நின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெருமானார் நான் ஹயாத்தோடு இருக்கிறேன் என்கிறார்கள். சலாம் சொல்லும் போதெல்லாம் பதில் சொல்கிறேன், என் ரூஹு எனக்கு திரும்ப தரப்படுகிறது என்கிறார்கள். அப்படின்னா திரும்ப தரப்படுதுன்னா தந்த ரூஹை மீண்டும் எடுத்துட்டு மீண்டும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன் 24 மணி நேரம் இங்கு மாத்திரம் அல்ல, உலகமெங்கும் இருந்து ரசூலுக்கு சலாம் வந்துகிட்டே இருக்கு. பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்ப அன்னலார் இன்னொரு செய்தி சொன்னாங்க, எனக்கு சலாம் யாரு சொன்னாலும் அவர்களின் தந்தையின் பெயரோடு, இவங்க தாப்பனார் வேறு சாகுல் ஹமீத், சல்மான் ஹமீத் அவர்களின் பிள்ளை ஹைதர் ஆலிம் சலாம் சொன்னார், 2 பேருடைய பெயரோடு எனக்கு சலாம் வருகிறதுன்னாங்க பெருமானார். நம்ம சலாம் சொல்கிறோம், நம்ம தகப்பனாரும் அங்கே ரபி இடத்தில் சொல்லப்படுகிறார்கள். ஒரு பெரிய பாக்கியம். எனவே மதீனா ஒரு பொற்காலம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆஷிக்குர் ரசூலாக வாழ வேண்டும். மக்கா மதீனா 2லையும் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் இருப்பதற்கு அந்த பூமி இஷ்குடைய பூமி. அது வெறும் அமல் மட்டும் செய்தான் ரசிக்காது. இஷ்குன்னா காதல், பேரின்ப ரசனை. அங்கே நீங்கள் பார்த்தால் ஆஷிக்குங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. காபாவின் காதலர்கள், அல்லாவின் காதலர்கள், ரசூலின் காதலர்கள், அவங்களுக்கு தான் அந்த பூமியில் அந்த ஞாபகத்தை முழுமையாக அடைகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் அங்கே இன்பத்தோடு உள்ளே நுழைஞ்சிடணும். தவாபா இன்பத்தோடு போகணும், சலிப்போடெல்லாம் போகக்கூடாது. வெயில் வேறு அடிக்குது அப்படிலாம் போகக்கூடாது. காபாவில் தொழணும், ஆசையோடு ஓடணும். ஒரு தொழுகை இங்கே கிடைக்குது பரவாயில்லாம் இல்லை, ஒரு ரக்காத்து கூட மிஸ் ஆகாத அளவிற்கு ஆசை அங்கே நம்மை தூண்டி விடும். அப்போ அதிகமாக அங்கே அமல்களை நம்ம சுன்னத்துகளை தொழுதுடணும், முன்பின் சுன்னத்து. நம்ம ஜனாசா தொழுகை வரும். நான் பெண்களுக்குமாக இப்போ நம்ம போன அன்னைக்கு அங்கே 5 வக்துக்கும் ஜனாசா தான். நான் முதல் வருஷம் போன போது எங்கூட சில பெண்கள்லாம் வந்திருந்தாங்க. போன உடனே 2 தக்பீர் கட்டினார். என்னான்னு கேட்டாங்க, ஜனாசா தொழுகை. வந்த அன்னைக்கே ஜனாசா வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குன்னாங்க. இந்த பொம்பளைக்கு பாவம் புரியாமல் நான் சொன்னேன், வந்த அன்னைக்கெல்லாம் இல்லை, 5 வக்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும், 5 வக்துக்கும் வரும். ஜனாசாங்கிறது வருத்தத்துக்குரியதல்ல. அந்த தொழுகையை நாங்கள் தொழும்போது 1,00,000 தொழுகையின் நன்மை. 5 வக்துலையும் பெண்களுக்கு ஜனாசா தொழுகை அங்கே தான் வாய்ப்பு. அதனால் சலாம் கொடுத்துருவாங்க இமாம். சலாம் கொடுத்த உடனே எஞ்சி சுண்ணத் தொழக்கூடாது, உட்கார்ந்துருக்கணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் அறிவிப்பாங்க ஜனாசா தொழுகை. உடனே நம்ம எழுந்திருச்சோம். ஏன்னா நம்ம போன அடுத்த நாளே அன்னைக்கே இருக்கும். அப்போ நாம் அந்த தொழுகை மிஸ் பண்ணிடக்கூடாது. எழுந்திருச்சு அந்த ஜனாசா தொழுகைக்கான நியத்தை நம்ம ஊரில் சொல்லி தந்திருக்கோம். அதே மாதிரி 4 தக்பீரை ஆண்களும் பெண்களும் தொழுது முடிச்சிட்டு தான் நம்ம சுன்னத்துகளை தொழணும். சுன்னத்துங்கிறது முன்பின் சுன்னத்து விடக்கூடாது. அதுவும் காபாவில் போய் அந்த சுன்னத்துகளை நம்ம பாதுகாக்கணும். ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுகைக்கும் திக்ருக்கும் சலவாத்துக்கும் குர்ஆனுக்கும்
ஒவ்வொன்றுக்கும் 1,00,000 என்று சொன்னவர்கள், இது நீங்களாக ரஹ்மத்தின் வாசல் திறந்திருக்கும். நான் என்ன ரஹ்மத்து யா ரசூலல்லாஹ்? தினமும் 120 ரஹ்மத்து காபாவில் இறங்கும் என்றார்கள். அன்சிலு குல்ல யௌமின் 120 ரஹ்மா. தினம் 120 ரஹ்மத்து காபாவில் இறங்குது. வேற எங்கேயாவது இறங்குமா? இல்லை. காபாவுக்கு மட்டுமே அந்த 120 ரஹ்மத்து சொந்தம். அது அங்கே போனவங்களுக்கு மட்டும்தான் நசீபாகுது. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் போக தௌஃபீக் செய்வானா. 120 ரஹ்மத். அந்த ரஹ்மத்து எப்படி இறங்குது? சித்தூன் அலி தாயிபீன், காபாவிலே தவாபு செய்கிறவர்களுக்கு மட்டும் 60 ரஹ்மத்து இறங்கும் என்றார். பாதி ரஹ்மத் இறங்க 120 60 ரஹ்மத் யாருக்கு? தவாப் செய்கிறவர்களுக்கு என்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் ஹஸ்ஸாலி எழுதுகிறார். 60 ரஹ்மத் தவாப் செய்கிறவர்களுக்கு. வ40 லில் முஸல்லீன், இன்னும் 40 ரஹ்மத் யாருக்கு? காபாவில் வந்து தொழுகிறவங்களுக்கு. பரது தொழுதோம், நஃபில் தொழுதோம், சுன்னத் தொழுதோம், ஜனாசா தொழுதோம், எந்த தொழுகை காபாவில் நிறைவேற்றினாலும் 40 ரஹ்மத்துன்னாங்க. கடைசியாக சொன்னாங்க, இஷூன லின்னாதிரீன், காபாவில் உட்காந்து புனிதமான காபத்துல்லாவை ஒருத்தர் பார்த்தார் வைங்களேன், 20 ரஹ்மத் இறங்குன்னா. ஒன்றுமில்லை, அவர் தொலை இல்லை, திக்ரு செய்யலை, காபத்துல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். முன்னாலெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பாங்க, நான் படிக்கட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த வெளிப்பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம். இப்போமெல்லாம் பார்க்கறதுக்கு உட்காரதுக்கு இடம்லாம் இல்லை. நான் ஹரம் உள்ள நுழையணும், தவாப் செய்கிற இடத்துக்குள்ளே போகணும். போய் தவாப் செய்துட்டாங்கன்னு சுன்னத் தொழணும், அங்கே பரல் தொழுறோம், அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்தா மட்டும்தான் காபா பார்க்க முடியும். இல்லை மேலே மொட்டை மாடியில் ஏறி போய் பார்க்கணும். காபாவை ஒரு முறை நீங்கள் பார்த்தால் 20 ரஹ்மத்து கிடைக்கிறது. ஒரு ரஹ்மத்துனா எவ்வளோ? ஒரு தொழுகைக்கு 1,00,000, ஒரு தவாஃபுக்கு 1,00,000 தவாஃபின் நன்மை, ஒரு குர்ஆனுக்கு 1,00,000 குர்ஆன், ஒரு யாசீன் ஓதினால் 1,00,000, ஒரு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினால் 1,00,000, ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு 1,00,000. இதெல்லாம் நன்மைகள். ரஹ்மத்து இறங்கும் என்றால் ஒரு ரஹ்மத்தின் மதிப்பு என்ன? சாலிஹீங்கள் பதில் எழுதுறாங்க, 120 ரஹ்மத்து. ஒரு ரஹ்மத்தின் மதிப்பை அல்லாஹ்வும் ரசூலையும் தவிர யாராலும் கணக்கிட முடியாது. ஒரு ரஹ்மத்தின் மதிப்பு என்ன? அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அது 1,00,000லாம் இல்லை, எத்தனை கோடி ஒரு ரஹ்மத்தில் இருக்குமோ, அந்த ரஹ்மத்தால் என்னென்ன கிடைக்குமோ. அல்லாஹ்வின் பேர் அருள் அல்லவா? அருள் சூழ்ந்து கொண்டால் வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒளிமயமாகுமோ அதை அல்லாஹ்வும் ரசூலுமே அறிந்தவர்கள். அப்படியானால் 120 ரஹ்மத் தினமும் கிடைக்கிற ஒரு நசீபை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அப்போ டெய்லி தவாபும் செய்யணும், காபாவை பார்க்கவும் செய்யணும், காபாவில் தொழுதுட்டு இருக்காங்க. இந்த 3ம் நடந்தால் 120 ரஹ்மத்துக்கு டெய்லி நாம் சொந்தமாகிறோம். இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணி விடாதீர்கள். அதனால தான் சொன்ன, வாய்ப்பு என்பதை அல்லாஹ் தேடிக்கொண்டு தருகிறான். தேடி போகிற பல பேருக்கு கிடைக்கவில்லை. அவன் தேடிக்கொண்டு தரும்போது அதை நான் பயன்படுத்த வேண்டும். எனவே புனிதம் நிறைந்த இடம், பரக்கத்து நிறைந்த இடம், நேர்வழி கொடுக்கிற இடம், என் பிரச்சனைகள் சஞ்சலங்களுக்கு தீர்வு கொடுக்கிற நிம்மதி தரும் இடம் என்கிறான் அல்லாஹ். இத்தனை அடையாளங்களும் இத்தனை பாக்கியங்களும் உண்டு என்று படைத்தவனே குர்ஆனிலே சொல்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தணும். நமக்காக துஆ செய்யணும். யாரெல்லாம் நம்மளோட துஆ செய்ய சொன்னாங்களோ அவங்களுக்காக துஆ செய்யணும், மறக்கக்கூடாது. குறிப்பாக நாட்டுக்காக துஆ செய்யணும், நாட்டு நலனுக்காக துஆ செய்யணும், நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமாகுவதற்கு துஆ செய்யணும். இந்த நாட்டில் நாம் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதை ரொம்ப கவனமாக துஆ செய்யணும். மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஹான்காக்கள், நம்முடைய வக்ஃபு நிலங்கள் மாத்திரமல்ல, நமது அத்தனை உரிமைகளும் நம்மிடத்திலேயே எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்று துஆ செய்யணும். மறந்து விடாதீர்கள். துவா ஒப்புக்கொள்ளப்படும் இடத்தில் எனக்காக மாத்திரம் நான் கேட்டால் நான் ஒரு சுயநலவாதியாகி விடுவேன். லட்சோப லட்ச மக்கள் என் துவாவுக்காக காத்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் நான் துவா செய்யணும். குறிப்பாக இந்த நாடு வளமாகணும், இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படணும், இந்த நாட்டின் மனித நேயம் சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும், இந்த நாட்டில் நமக்கெல்லாம் எல்லா அங்கீகாரமும் உரிமையும் கிடைக்க வேண்டும் என்கிற மிக உயரிய துவாக்களை எல்லாம் மறந்தே விடாமல் கேட்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது புனிதமான இந்த பயணத்தை அவன் உகுந்த பயணமாக்கி வைப்பானாக. இந்த பயணத்தில் ரொம்ப பேண வேண்டிய 2 விஷயம் நேற்று எங்கள் ஊரில் சொல்லி கூட்டு வந்தேன். கோபமே படக்கூடாது. 100க்கு 100 பெண்களுக்குன்னு சொல்கிறேன். கோபம் வாய்ப்பு நிறைய இருக்கும்.
கோபம் வரும், கோபத்தை தூண்டும் நிகழ்வும் நடக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களே சண்டை போட்டுருவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு ரூமில் 5 பேர் இருந்தாங்க பெண்கள், ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஒன்றா தான் போவாங்க. ஒரு அம்மா பாத்ரூம் போனால் 4 பேர் போகவே மாட்டாங்க, நிற்பாங்க, நின்று அவங்கள கூப்பிட்டுட்டு தான் போவாங்க. அப்படி இருந்த அந்த 5 பேர் அவங்க உடன்பிறவா சகோதரிகளா, நான் கூட பயானில் சொல்லி காட்டிட்டேன், இந்த 5 பேர் ரூமு தான் பறக்கத்தி, இதை மாதிரி எல்லோரும் இருங்கன்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா 5 பேரில் 2 பேர் பேசாமல் ஆகிட்டாங்க. பயான் செய்ததுனால அப்படி ஆகிட்டாங்களோ நமக்கு கவலை வந்துட்டு. கடைசியில் என்னான்னு கேட்டால் அவங்க 2 பேரும் இவங்களை விட்டுட்டு 3 பேர் மட்டும் போகிறாங்க. ஏமா அந்த 2 பேர் என்ன ஆச்சு, அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்காதேங்கிற அந்த அம்மா. என்னான்னு பார்த்தா மேலே போய் துணி காயப்போட போயிருக்கிறாங்க. அந்த அம்மா காயப்போட்ட துணிக்கு மேலே அந்த அம்மா துணியை காய போட்டுட்டு இந்த துணியை ஒதுக்கி விட்டுட்டு அன்னைக்கு வந்த சண்டை தான். அஜி வரைக்கும் அந்த சண்டை தொடரும் போல தெரியுது. கடைசியில் நானே ரூமுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதானம் பேசி ஆலோசனை கொடுத்து பயானில் சொல்லியிருந்தோம்ப்பா சண்டை போடக்கூடாதுன்ட்டு. அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ஜிக்கு போனால் கூடாதுன்னு 3 விஷயத்த சொல்கிறான். அதில் ஒன்று ஒலா ஜிதால், சண்டை போடாதீர்கள். அதனால் தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன விஷயத்தில் தான் சண்டை வரும். துணி காயப்படுற விஷயம், துணி துவைக்கிற விஷயம், அதெல்லாம் அங்கே ரொம்ப முக்கியம். கோவப்படக்கூடாது. இங்கிருந்தே கட்டுப்பாடை உண்டாக்குங்க. 2வது ரொம்ப விஷயம் முக்கியமானது, அங்கே போய் நாம் எந்த சூழலிலும், இதெல்லாம் அங்கே நடக்கிற விஷயம், ஆனால் நாம் தான் உண்டாக்கிடணும். பொறுமை இழந்துடவே கூடாது, பொறுமை இழக்கக்கூடாது. பொறுமைன்னா உச்சபட்சமான பொறுமை பேண வேண்டிய இடம். நமக்கு பொறுமையை இழக்கிற காரியங்கள் நடக்கும். பொறுமை இழக்கிற காரியம், அப்போ கோபப்படுறது ஒன்று இருக்குது, பொறுமை இழக்கிறது. பொறுமை இழந்துட்டால் வைங்களேன், என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஒன்றுமே தெரியாது. பொறுமை இழக்கக்கூடாது. 3வது ஒரு அம்சத்தை இங்கே சொல்லி முடிச்சுக்கிறேன். மக்கா மதீனாவில் எதையும் குறை சொல்லாதீர்கள், குறைய சொல்லக்கூடாது. அங்கே போன ஒரு டீ குடித்தோம், நமக்கு அது பிடிக்கல, அல்ஹம்துலில்லாஹ் வந்துடணும், அவ்வளோதான். குறை சொல்கிறது பொதுவாக பழக்கத்தில் வைக்கக்கூடாது. எப்பவும் குறை சொல்ல வீட்டிலேருந்து பழகுங்க. எந்த உணவையும் குறை சொல்லக்கூடாது. மஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. நபியினுடைய மனைவிமார்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, நான் சாப்பாடு எப்போவுமே அழகாக இருக்கும்பேன். ரசமாக ரொம்ப டாப்பும்பேன், ஆனமாக ரொம்ப டாப். எங்கள் வீட்டம்மா கேட்பேன் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குமாம்பேன். எங்க கரெக்டாக சொல்லுங்கம்பாங்க. எனக்கு கொஞ்சம் வாய்க்கு நல்லா இல்லையா, உனக்கு நல்லா இல்லாமல் போயிருக்கலாமா, எனக்கு நல்லா இருக்குது. இது நம்ம பழக்கமாக்கிட்டோம். ஒரு தடவை நான் சொன்னேன், இதை சமைச்சது யாருன்னு சொல்லுங்கம்மா, ரொம்ப அழகாக இருக்குது, ருசி நல்லா இருக்குது, அந்த கைக்கு மோதிரம் தான் போடணுன்னு. கடைசியில் மோதிரம் போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயாச்சு. எதுக்கு சொல்கிறேன், பாராட்டுங்கள். மனைவிமார்களை பாராட்டுவதே பெரிய வாழ்க்கை. அது ரசூலின் சுன்னத். என் ஆயிஷாவுக்கு நிகர் துன்யாவில் யார் என்று கேட்டார்கள். அப்போ மனைவியர்களை பாராட்டுற ஒரு பழக்கம், இதெல்லாம் எப்போ நடக்கும், குறை சொல்லாத வாழ்க்கை. எங்கள் ஊரில் விருந்துக்கு போவோம், சமையல்காரங்க வந்து காசு கொடுத்தா தான் சமைக்க போகிறாங்க. மாஸ்டர்கள், பெரிய பெரிய மாஸ்டர்கள் சமைச்சு முடிச்சுட்டு அவர் ரொம்ப களைப்பாக இருப்பார். அப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது எங்களை கூப்பிட்டு கேட்பார், அதில் சாப்பாடு எப்படிம்பார், ரொம்ப ஜோர் ஹாஜியா இருப்பேன், ரொம்ப ஜோர், ரொம்ப அழகு, பருப்பு அவ்வளோ அழகு, இறைச்சி அவ்வளோ அழகும்பேன். ரொம்ப சந்தோஷம். அங்கே கூட இருந்து ஒருத்தர் கேட்டார், கரெக்டாக அசரத்தை கூப்பிட்டு கேட்குறீங்களே. அசரத்தில் கேட்டால் மனசு ஆறுதலாக இருக்கும். வேறு யார்கிட்டயாச்சும் கேட்டால் கொஞ்சம் உப்பு போடாமல் சொதப்பிட்டியலம்மா, நம்ம நிம்மதியை வீணாக்கிட்டு போயிடுவாங்க. அவர் சமையல் மாஸ்டர் சொல்கிறார், அசரத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, காசு கொடுத்ததை விட அதான் சந்தோஷமாக இருக்குங்கிறார். பொதுவாக சமைக்கிறவங்களுடைய ஒரு பழக்கம், நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் புனித மக்காவிலே, புனித மதீனாவிலே அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து அங்கே போய் குறை சொல்லும் பழக்கம் கொண்டு வந்து விட வேண்டாம். எது கிடைத்தாலும் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் ஆணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கலை, வந்து சொல்லுங்கள், அஜாட்ட சொல்லுவோம், அது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்யனாலும் செய்து கொடுத்துடலாம். ஆனால் நம்ம குறை சொல்கிற பழக்கத்தை தொடரக்கூடாது. கோவப்படுறதை நிறுத்திடணும், சண்டை போட்டுறக்கூடாது. பொறுமைங்கிறது ரொம்ப இருக்க வேண்டும். ஒருத்தர் மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணியே போகணும். நம்ம ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஹஜ்ஜார் பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க ஹஜ்ஜார், நம்ம எஞ்சிக்கிறோம், அவங்க நம்மளை உட்கார வச்சுட்டு அவங்க எஞ்சிருவாங்க. அந்த குணங்கள் எல்லாம் மக்காவிலே, மதீனாவிலே பெருமானார் ஹயாத்தாக்கிய இடம். அங்கே கூட நம்ம அந்த குணத்தை பெறாமல் வந்தால் அது பாக்கியமாகும் அன்பர்களே. எனவே பாக்கியமான இடத்தில் நான் பாக்கியம் பெற்று திரும்ப வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாஜிகளை வழி அனுப்ப வந்தவர்களுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஹாஜிகளுடைய துவா அவங்களுக்கு எப்போதும் அல்லாஹ் நிரம்ப தருவானாக. நம்ம கூட வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். இன்னும் பல ஆயிரம் பேர்களுக்கு கிடைக்கல. நம்முடைய எல்லா டிராவல்ஸ் உரிமையாளர்களும் ரொம்ப தியாகம் செய்திருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. எப்படியாவது கூட்டு போகணும் எல்லாரையும், அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டாங்க.
அல்லாஹ் கருணையால் இன்றைக்கு இவ்வளவு பேர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிற, இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நான் இங்கே நிறைய துஆ செய்கிறேன். வந்தவர்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக. இங்கே வந்திருக்கிற எல்லா டிராவல்ஸ் உரிமையாளர்களுக்கும் அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்வானாக. இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பானாக. குறிப்பாக எங்களுடைய அன்பு சகோதரர், நம்முடைய டால்பின் உரிமையாளர் பத்ருதீன் ஹாஜி அவர்களுடைய நல்ல வழக்கமே எப்பவும் கோவப்படுறது இல்லை, சிரிச்சே ஜெயில் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலும் பொறுமையாகவே இருப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம், நான் வரவேற்கிறேன். இதுவெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரியது. இன்ஷா அல்லாஹ் அதனால் ஏதாவது உங்கள் தேவைகள் வந்தால் ஹாஜார் அணுகலாம். எப்போதும் அவங்க அதை கேட்பாங்க, எங்கடையும் சொல்லலாம். ஹசரத் இருக்கிறாங்க, அவங்க ஃபீல்டு ஒர்க்கில் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்கே பாபாவும் வருகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் உங்கள் தேவைகள் என்ன, பிரச்சனை என்ன, எதை சரி செய்யணும், அது அப்பப்போ சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய நோக்கம் அமல் செய்வதில் ஆர்வம் இருக்கணும். எப்போ தவாப்புக்கு போகிறோம், ஒரு அறிவிப்பு செய்வோம், உடனே எல்லாம் தயாராகிடணும். இன்றைக்கி உம்ராவுக்கு போகிறோன்னு சொல்லுவோம், காலையில் 7 மணின்னு அறிவிப்போம். 7 மணினா நீங்கள் 7 மணிக்கு எல்லோரும் அசம்பிளி ஆகிடணும். ஏன்னா லேட்டாக அந்த டைம் பிந்தும் போது பல சிரமங்கள் ஆகும். அதனால் முழுக்க உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் அழகாக அந்த ஒத்துழைப்பை தரும்போது அமல்கள் உயிரோட்டமாகும். நம் எல்லோரோடும் அல்லாஹ் இருக்கிறான். நமது வாழ்க்கையை ஒளிமயமாக்கி வைப்பானாக. நமது ஹயாத்து வரைக்கும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுகில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு வழங்குவானாக. பேரன் பேத்திகளையும் அல்லாஹ் பாதுகாத்து மார்க்க நிழலில் அவர்களை வளர்த்தெடுப்பானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ் உம்ரா ஜியாராவை நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியில் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேடையிலும் கீழையும் இருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.